ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரியாக்டோட ஹூக்ஸில் நம்ம வந்து இன்னைக்கு யூஸ் ஸ்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் போன வீடியோவில் வந்து நம்ம ரியாக்டோட யூஸ் ஸ்டேட் பற்றி பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மற்ற ரியாக்ட் டுட்டோரியல்ஸையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம வந்து ரியாக்டோட யூஸ் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் யூஸ் எஃபெக்ட் பற்றி என்னன்றதை சொல்லிடுறேன். ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாம் மேனிப்புலேஷன் பண்ணுற இடத்துல தான் வந்து யூஸ் எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அது அப்படி இல்லை அப்படின்னா பேக் ஹேண்ட்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணுறது. லைக் எப்படின்னா இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம ஒரு நேமை சேஞ்ச் பண்ணோம். ஓகேவா? யூஸ் ஸ்டேட்டில் ஒரு நேமுக்கு பதிலாக இன்னொரு நேம், லைக் செட் நேமில் வந்து இது பண்ணிப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி லைக் அதே மாதிரி பட் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஆன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஹெச்டிஎம்எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். லைக் அந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆன் சேஞ்சு அப்படின்றது இருக்கா? ஸோ இதே மாதிரி ஆன் சேஞ்ச் அப்படின்ற ஒரு லைக் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆன் சேஞ்ச் அப்படின்ற ஒன்று நடக்குதுன்னா அந்த இடத்துல டேட்டாவை நம்ம வந்து மாற்றணும், இல்லை ஃபில்டர் பண்ணணும், வேறு ஏதாவது டேட்டாவை வந்து மேனிப்புலேட் பண்ணணும். ஓகேவா? இந்த டாமோட வச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இதுக்கு வந்து யூஸ் ஸ்டேட்டு யூஸ் எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ யூஸ் எஃபெக்ட்டுக்கு நான் வழக்கம் போல் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ என்னென்னா சாம்பிள் யூஸ் எஃபெக்ட். ஓகேவா? .js அண்ட் நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் RAFC. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் ஓகே என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்போம் இல்லையா ஒரு லிஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருப்பேன். ஜேசான் லிஸ்ட் இங்கே ஓகே இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இதை வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? டிஃபால்ட் கரெக்ட் தான் நினைக்கிறேன். சரி ஓகே இப்போ நம்ம இதை வந்து ஒரு இதில் யூஸ் பண்ண போகிறோம், இந்த சாம்பிள் யூஸ் எஃபெக்டில். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் சாம்பிள்ஸ். ஓகே இங்கே இருக்குது samples from data.samples. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் எஃபெக்டோட சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் ஒரு கேர்லி பிரேசிஸ் அண்ட் அதுக்குள்ளே இன்னொரு கேர்லி பிரேசிஸ் போட்டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஆரோ ஃபங்க்ஷன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேர்லி பிரேசிஸ், முன்னாடி கேர்லி பிரேசிஸ்ன்றதுல ஸோ ப்ராக்கெட்டு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு அரே. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் எஃபெக்டோட ஒரு சின்டாக்ஸு. அண்ட் இது வந்து லைக் எப்படி அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், லைக் யூஸ் ஸ்டேட் மாதிரி தான் யூஸ் எஃபெக்ட்டும் ஒரு மோரார்லெஸ் ஒரே மாதிரி இருக்கும். லைக் உள்றக்கு வந்து இந்த இடத்துல ஃபங்க்ஷன் அண்ட் இந்த இடத்துல வந்து ஆன் சேஞ்சில் இது மாதிரி. ஓகேவா? ஸோ நான் என்னன்றதை சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு யூஸ் ஸ்டேட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? யூஸ் ஸ்டேட்டில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிடுறேன், கான்ஸ்டில் ஐடி. ஓகேவா? ஐடி கமா செட் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு இது. ஓகேவா? யூஸ் ஸ்டேட். ஓகேவா? ஸோ இனிஷியலாக 0 அப்படின்றத செட் பண்ணிடலாம். ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதே இதில் ஒரு டேட்டா. ஓகேவா? ஸோ என்னன்னா டேட்டா வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னன்னா செட் டேட்டா. ஓகேவா? அண்ட் இதில் டேட்டா. ஓகேவா? ஸோ ரெண்டு யூஸ் ஸ்டேட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லைக் இதே வந்து நீங்கள் ஒரு பேக் ஹேண்ட் ஃபெச் பண்ணுற மாதிரி கூட எழுதிக்கலாம். லைக் எப்படி அப்படின்னா இது வந்து இப்போதைக்கு
ஒரு ஜேசான் சர்வர் மாதிரி கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் பேக் எண்டில் வந்து ஃபெச் பண்ணுறது. பட் இது வந்து ஃப்ரண்ட் எண்டில் இருக்குது. ஓகேவா? லைக் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐடின்றது கொடுத்துருக்கேன். டேட்டா வந்து சும்மா ஒரு டேட்டா அப்படி சொல்லி கிரியேட் பண்ணிங்க. லைக் இப்போ நான் வந்து இந்த சாம்பிள்ஸில் இருக்கு இல்லையா, இந்த இதில் உள்ள ஒரு இது டேட்டா ஓகேவா ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இது ஒவ்வொரு டைமும் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றப்ப நான் என்ன பண்ணேன்னா அதுக்கேற்ற அப்படி மாடிஃபை பண்ணணும். ஸோ அதுதான் இது. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இந்த டேட்டா மேனிப்புலேஷன் அந்த மாதிரி டாமோட மேனிப்புலேஷன் பண்ணி டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணுறது சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து இந்த இடத்துல தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ டேட்டா அப்படின்றதுல சாம்பிள் மேலே இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அந்த சாம்பிள்ஸ். ஓகேவா? சாம்பிள்ஸ் டாட் ஃபில்டரில் சாரி ஓகே இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வேர் ஃபில்டர் டேட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ரெஸ்பான்ஸு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ரெஸ் டாட் ஐடி. ஓகேவா? ரெஸ் டாட் ஐடி ஈக்குவல் டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா ஐடி. ஓகேவா? அந்த ஐடியான்றதை செக் பண்ணி அதை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஓகேவா? லைக் இது எப்படி அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம என்ன பண்ணி எடுக்க போகிறோம்னா ஒரு சர்ச் ஃபில்டர் மாதிரி. ஓகேவா? ஸோ சர்ச் ஃபில்டர் மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை மேக் பண்ணி அது மூலயமா எப்படி வந்து யூஸ் ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணுறது, சாரி யூஸ் எஃபெக்டை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே டாட் மேப்பில் ஃபில்டரில் ஐடி ஈக்குவல் டு இது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா செட் டேட்டா அப்படின்றதுல நான் வந்து என்ன சொல்கிறேன்னா டேட்டா சாரி ஃபில்டர் டேட்டா அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே ஓகே பட் இதை வந்து எப்படி எழுதுனா ஒரு ஃபங்க்ஷன் போட்டு தான் எழுதணும். ஸோ நான் வந்து இதை ஒரு ஃபங்க்ஷனாகவே எழுதிக்கிறேன் உள்றக்கு. ஓகேவா? ஏன்னா ஃபங்க்ஷன் போட்டு எழுதுனோம்னா நான் கொஞ்சம் வந்து இதாகும், நல்லாயிருக்கும். ஃபில்டர் யூசர்னே போட்டுருவாங்க, யூசர் ரோலா சரி ஏதோ ஒன்று யூசர் ரோல். ஓகே ஓகே இது இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபில்டர் யூசர் ரோலை அப்படியே இந்த இடத்துல கால் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஓகே அண்ட் இந்த இடத்துல 3 ஈக்குவல் டு போடணும். ஸோ ஜேஎஸில் வந்து 3 ஈக்குவல் டு வரும். ஓகேவா? ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு வியூ மாதிரி க்ரியேட் பண்ணிடலாமா? ஆனால் ஒரு H2ல நான் வந்து டேட்டா டாட் ஓகே ஒரு நிமிஷம் ஓகே டேட்டா அண்டு ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறேன்னா டேட்டா அண்டுன்னு ஏன் போகிறேன்னா டேட்டா இன்கேஸ் இது யூஸ் எஃபெக்டில் வந்து அடிக்கடி எரர் வந்து வரும். ஓகேவா? நல் வேல்யூ இல்லை வேறு ஏதாவது ஒரு காமனான ஒரு எரர் இந்த யூஸ் ஸ்டேட்டில் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டேட்டா அண்டு ஓகேவா? டேட்டா இருக்கான்றதை செக் பண்ணிட்டு இது பண்ணுறேன். ஓகேவா? டேட்டா டாட் மேப்பில் ரெஸ்பான்ஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஓகே ஒரு டிவ் போட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து H2ல டேட்டா டாட் ஓகே அது நேம் என்ன டேட்டா டாட் நேம் இமெயில் தானே இருக்குது. ஓகே நேமு சாரி இந்த இடத்துல ரெஸ்பான்ஸில் மறந்துட்டேன். ஓகே இந்த இடத்துல கொடுக்குற ரெஸ்பான்ஸை தான் கொடுக்கணும். ஓகேவா? H5 H5ல ரெஸ்பான்ஸ் டாட் இமெயில் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே இருக்கு. அண்ட் ரோல் ஓகேவா. பி டேக்ல ரெஸ்ட் டாட் ரோல் ஓகேவா. ஓகே. ஸோ கைஸ் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு யூஸ் எஃபெக்ட்டுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஃபில்டர் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கோம் ஓகேவா. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இன்புட் ஓகேவா. இன்புட்டையும் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே. ஓகே இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போடுறேன் ஓகேவா. ஓகே. அண்டு இந்த இடத்துல வந்து நான் ஐடியை மட்டும் மாற்றிக்கிறேன் ஓகேவா. செட் ஐடி. ஓகே. டைப் வந்து நம்பர் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சப்மிட் பட்டன் க்ரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ சப்மிட் பட்டன் க்ரியேட் பண்ணுறப்போ என்னன்னா மேபி இதுக்கு சப்மிட் பட்டன் ஓகே சப்மிட் பட்டன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். லைக் என்னென்னா அந்த இடத்துல ஆன் சேஞ்ச் ஆகும்போதே நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இதை வந்து நம்ம ஆப் டாட் ஜேஎஸோட கால் பண்ணிடலாம் ஓகேவா. ஓகே. ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு ஓகே சாம்பிள் யூஸ் எஃபெக்ட் ஓகேவா. ஓகே. ஸோ கைஸ் இப்போ இதை ரன் பண்ணி விட்டுலாம். என்பிஎம் ஸ்டார்ட் ஓகேவா. ஓகே. ஓகே. அதுக்கு அது ரோட் ஆகிற வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ கைஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி எழுதின சாம்பிள் டேட்டா வச்சு ஒரு ஃபில்டர் ஆப்ரேஷன் ஒரு யூஸ் எஃபெக்ட் வச்சு எழுதியிருக்கோம். ஸோ எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக யூஸ் எஃபெக்டை வச்சு ஒரு டேட்டா வந்து நம்ம இது பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்த்துருக்கோம் ஓகேவா. ஸோ இதில் வந்து நான் இது சின்டெக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் கீழே வந்து ப்ராக்கெட்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபில்டர் ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இனிஷியலாக வந்து சாம்பிள்ஸில் வந்து ஒன்று தான் இருக்கா. ஸோ அதனால நமக்கு எதுவுமே வரல ஓகேவா. ஓகே இப்போ நான் வந்து இங்கே சாம்பிள் ஓகே இனிஷியலாக ஒன்றுன்னு வைக்கிறேன் ஓகேவா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் டி அப்புறம் ஜான் டியோ எக்ஸாம்பிள் அட்மின். ஸோ ஜானோட டேட்டாஸ் எல்லாமே வந்துச்சு ஓகேவா. ஸோ அவரோட இது வந்து ஒன்று அப்படின்றனால ஸோ நமக்கு ரீலோட் பண்ணோம் அதாவது எப்படின்னா ரன் ஆகும்போது ஓகேவா அதனால வந்துடும் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து 5 அப்படின்றதே என்ட்ரு பண்ணுறேன். ஓகே 5 வந்து இல்லை. ஓகே ஸோ 3 என்டர் பண்ணுவோம். 3 மாறாது. ஓகே 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 ஓகே. கைஸ் என்ன அப்படின்னா இது நமக்கு வந்து மாறணும் அப்படின்னா இந்த அரே இருக்கு இல்லையா. ஸோ இந்த அரே ப்ராக்கெட்ஸ்குள்ள நம்ம எதோட இதை பொறுத்து மாறணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஐடியை கொடுத்துட்றேன் ஓகேவா. எனக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஐடியோட வேல்யூ எனக்கு சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகணும் அப்படின்றத சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். லைக் யூஸ் எஃபெக்ட் வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஐடி இங்கே ஐடி வந்து ஆன் சேஞ்சில் போட்டு ஐடியை வந்து செட் பண்ணிடுவோம் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல செட் ஐடின்றது மூலயமா ஐடியில் போய் ஒரு நம்பர் இப்போ இன்கேஸ் 1ன்னு இருக்குது. ஸோ நான் 2ன்னு மாற்றுறேன் அப்படின்னா செட் ஐடியில் போயிட்டு 2ன்றது சேவ் ஆயிரும் ஓகேவா. ஸோ அப்படின்றப்ப எனக்கு என்ன ஆகும்னா ஐடியோட வேல்யூ எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ சேஞ்ச் ஆனதுனால எனக்கு யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான இது ஓகேவா எந்தெந்த வேல்யூஸ்லாம் சேஞ்ச் ஆகும்போது ஒரு டேட்டா வந்து திருப்பி ஒரு ரெக்வஸ்ட் மாறணும் இல்லை ஃபில்டர் ஆப்ஷன் நடக்கணும் இந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இடத்துல இந்த ஒரு யூஸ் எஃபெக்டை யூஸ் பண்ணி பண்ணலாம் ஓகேவா.
அண்ட் நீங்கள் வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகே இப்போ ஃபஸ்ட்டு எப்பயும் போல இருக்கா? ஸோ நான் 2ன்னு கொடுக்குறேன். ஓகே 2ன்னு கொடுத்தோன்னா நமக்கு மாறணும். ஏன் மாறல? மாறிடுச்சு, அதாவது மாறிடுச்சு. பட் ஆனால் நமக்கு வந்து இந்த இடத்துல இதாகலை. ஓகேவா? ஓகே ஓகே ஒரு நிமிஷம். டேட்டா ஓகேவா? ஓகே ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 2 ஓகே ஓகே நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு பட்டன் அந்த கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? மேபி அது ஆன் சேஞ்ச் அந்த இடத்துல வந்து இன்புட்னால கூட இருக்கலாம். ஸோ ஓகே பட்டன் வந்து வச்சு இது பண்ணுவோம். ஓகேவா? ஓகே பட்டனில் சப்மிட். ஓகேவா? ஸோ ஆன் கிளிக்கில் ஆன் கிளிக். ஓகேவா? ஸோ ஆன் கிளிக்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு கான்ஸ்ட் ஓகே மேபி என்ன எரராக இருக்கும், எதனால சேஞ்ச் ஆகலை அப்படின்னா இன்புட்டில் இருக்கிறது அடிக்கடி இதாக இருக்கும். ஓகேவா? ஓகேவா? ஸோ லைக் எப்படின்னா ஒரு லெட்டர் டைப் ஆகும்போது அந்த செகண்ட் லெட்டர் டைப் ஆகும். அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது பார்த்துருப்போம். நம்ம ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணப்போ பிரிண்ட் பண்ணுறப்ப பார்த்துருப்போம். ஒவ்வொரு லெட்டரும் இதாகும்போது ஒவ்வொரு டைமுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கலாம் மேபி. பட் நான் எப்பயும் பட்டன் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். இப்போதைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பண்ணது தான். ஓகேவா? ஒர்க் ஆகலை. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பட்டன் யூஸ் பண்ணியே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபால்ஸு அண்ட் இந்த இடத்துல வந்து செட் செட் கிளிக்கில் வந்து ட்ரூ அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து கிளிக். ஓகேவா? ஸோ இதை மட்டும் இது பண்ணி ஓகே ஸோ இப்போ ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே ஏன் ஒர்க் ஆகல? ஒரு நிமிஷம், இல்லைனா எதுனாச்சும் பார்ப்பாருங்க. இன்சைட் கன்சோலில் ஓகே லிஸ்ட்டையும் கீழே இதனால தானா? ஓகே இந்த இடத்துல நான் போட்டு பார்ப்போம். கீழே res.id. ஓகேவா? ஓகே பட் ஆனால் கீனாலலாம் ப்ராப்ளம் இருக்காது. பட் ஏன் வந்து இதாகல? ஓகே கைஸ் எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐடி நம்ம மென்ஷன் பண்ணிக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஐடி வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் எரரு. நம்ம இந்த இடத்துல வந்து ஐடியை வந்து ஒரு நம்பர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால தான் ஃபில்டர் ஆகலை. ஓகேவா? ஸோ நம்பரில் ஐடி அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகேவா? சேவ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2ன்னு கொடுக்குறேன். ஸோ ஜானே ஸ்மித் ஓகே வருது. ஸோ 3ன்னு கொடுத்தா ஓகே மாறல. ஓகே ஒரு நிமிஷம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரூன்னு இருக்கா, திருப்பி வந்து இந்த இடத்துல ஃபால்ஸ்னு மாற்றணும். ஓகேவா?
ஸோ அப்படி மாற்றிட்டோம்னா நமக்கு வந்து திருப்பி வந்து இதாகும். ஓகேவா? செட் கிளிக்கில் ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபால்ஸில் இருக்குது இனிஷியலாக, அப்புறம் ட்ரூன்னு மாறிடும். ஓகேவா? ட்ரூன்னு மாறினதுக்கப்புறம் கண்டிஷன் முடிஞ்சு போயிடும். ஸோ திருப்பி நான் ஃபால்ஸில் மாற்றினேன் அப்படின்னா தான் திருப்பி ட்ரூ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து ஒர்க் ஆகும். அண்ட் நான் இப்போ 2ன்னு கொடுக்குறேன். ஓகே, 2ஓட வேல்யூ வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு 1ன்னு கொடுக்குறேன், 1ஓட வேல்யூ வருது. அண்ட் 3 கொடுக்குறேன், ஸோ 3ஓட வேல்யூ வருது. ஓகேவா? அண்ட் இன்கேஸ் நம்ம வந்து இந்த பட்டன் இல்லாமல் கூட பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஓகே, அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ இது ஒருவேளை ஐடினால தான் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஓகேவாச்சு, ஐடின்ற பாருங்க அந்த இதில் நம்பர்ன்றதுனால ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் மேபி. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஓகேவா? ஸோ 2 வருது. ஓகே, 3 வருது அண்ட் 1 வருது. ஓகே, ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். மேபி இதை பற்றி இன்னும் கிளியராக வந்து நம்ம ஒரு டேட்டா ஃபெச்சிங், ஒரு பேக்கெண்டில் வந்து டேட்டா ஃபெச் பண்ணுறப்ப வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரு யூஸ் எஃபெக்டிவ் வந்து நீங்கள் இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ், நான் வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ், அவங்களுக்கும் இதை தேவைப்படும். ஸோ நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.